நம்ம இருக்கிறது இப்போ ராஜ்ஃபிஷ் அக்வேரியம். இட்ஸ் a house shop in Dedan Street of Ullagaram. Hi, so let's see what the shop has in store for us. And here we have Vikram with us today. Vanakkam, Mrs. Sudha. How are you? I'm super good. How are you? Okay, I'm fine. Tell me more about Rajfish Aquarium. Sure. Okay, Vikram. சொல்லுங்க உங்க ஜர்னி பத்தி சொல்லுங்க. இந்த ஷாப் எப்போ ஆரம்பிச்சீங்க? இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? 2017ல ராஜ்ஃபிஷ் அக்வேரியம் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். இது எங்களோட வீடு தான். அவுட்ஃபிஷ் ஷாப் ஃபேமிலியோட பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இட்ஸ் பீன் a long time. நல்லா போயிட்டு இருக்கு. I'm a lawyer and எப்போ நான் டைம் கிடைக்குதோ நான் வந்து பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். So it's going on good. That's amazing. விக்ரம், சோ நம்ம ராஜ்ஃபிஷ் அக்வேரியம் ஷாப்ல இப்போ என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் இருக்கு? இப்போ நம்ம வந்து ராஜ்ஃபிஷ் அக்வேரியமோட ஓனர் அண்ட் ஃபவுண்டர் கிட்ட வந்திருக்கோம். அவர்கிட்டே கேட்கலாம் அவரோட ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சது, இப்போ எப்படி போயிட்டு இருக்கு, how it all started நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் வெங்கட். ஆக்சுவலி ஐம் கெமிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட். தென் அதுக்கப்புறமா ஐ வாஸ் ஐடி ஃபார் 15 years. தென் இப்போ ஒன் டே நம்ம வந்து வேறு ஏதாவது டைவர்சிஃபைடாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட் ப்ராசஸில் ஆரம்பிச்சது தான் இந்த அக்வேரியம். இட் இஸ் ஆல்மோஸ்ட் 8 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது 9th year. ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா எல்லாமே டேங்க்ஸ் எல்லாம் வந்து க்ளீனாக இருக்கணும், வித்தவுட் ஸ்மெல், அண்ட் எல்லா ரேட்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், அண்ட் அட் பார் வித் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட். அதுதான் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ அது பிரகாரம் தான் ஆல்மோஸ்ட் இட்ஸ் 9th year ஸ்டில் அதே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தாலே தெரியும் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அண்ட் ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து நிறைய வைட் ஸ்ப்ரெட் அவைலபிளாக இருக்குது. விச் மே நாட் பி அவைலபிள் அக்ராஸ் பக்கத்தில் இருக்கிற இந்த ஷாப்ஸில் ஜென்ரலாக இல்லாத ஐட்டம்ஸ் தான் வந்து விச் ஐ ஃபோக்கஸ் ஆகும். ஸோ லைக் கிளியர் டேங்க்ஸ், அல்ட்ரா கிளியர் டேங்க்ஸ், அதுக்கப்புறமா இம்போர்ட்டட் டேங்க்ஸ், தென் அப் டு கேனிஸ்டர் ஃபில்டர் வரைக்கும் எல்லா ஐட்டம்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆல் இன் ஸ்டோர் வித் இன்வென்ட்ரியும் மெயின்டைன் பண்ணுவோம். ஃபிஷ்ஷஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 10 ரூபாயிலேருந்து அப் டு 8000 ரூபா வரைக்கும் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ அந்த வைட் ஸ்ப்ரெட்டும் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து யூ கேன் சி இட்ஸ் லைக் ஒரு குட்டி எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும். வேர் வி ஹேவ் க்ளோஸ் டு 100 டேங்க்ஸ். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கலாம். வந்து ஸோ நிறைய இன்ஃபேக்ட் நிறைய குழந்தைங்கள்லாம் கூட வந்திருக்காங்க முன்னாடிலாம், லைக் யூரோ கிட்ஸ் அந்த மாதிரியான அவங்களாம் கூட வந்து தே ஹவ் brought their children here to witness what are all the varieties available here. ஸோ அப்படி தான் வந்து ஆல்மோஸ்ட் இஸ் 9th year, இட்ஸ் ஆல் கோயிங் குட். That is amazing. So let's have a rapid fire session mari. I'll shoot questions at you and neenga vandu answer pananum. Your first question will be do you have beginner friendly fish and endha madri varieties of fish vandu usually stock la irukku? ஸோ டு ஸ்டார்ட் வித் ஃப்ரெஷர்ஸாக இருக்கும்போது, அதாவது இது வரைக்கும் அவங்க வளர்த்ததே இல்லை அப்படின்னா அதுக்கு தேர் ஆர் கம்மியான காஸ்ட்டில் டு அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் கொடுக்கறதுக்காக அப்படின்னு சில ஃபிஷஸ் இருக்குது. அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டா ஆர் ஃபைட்டர் சொல்லலாம். ஸோ அது வந்து அதுக்கு ஆக்சிஜன் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவை கிடையாது, ஈஸி மெயின்டெனன்ஸ். ஸோ அந்த ஃபிஷ் சொல்லலாம். ஸோ அது மாதிரி அது அவைலபிளாக இருக்குது. அண்ட் சில அதர் ஃபிஷ்ஷஸும் சின்ன டேங்க்கில் வித் ஆக்சிஜனோட செட்டப் ஃபில்ட்ரேஷனோட கம்மியான காஸ்ட்லையும் போடுறதுக்கும் இருக்குது. அந்த மாதிரி போடுறோம். ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து கஸ்டமர்ஸை வந்து கைட் பண்ணுவீங்க, எந்த டேங்க் சைஸ், எந்த சாய்ஸ் ஆஃப் ஃபிஷ், எப்படி ஃபீட் பண்ணணும் எல்லாத்துக்குமே. அப்சல்யூட்லி. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன
சைஸ் அவைலபிள் இடம் டேங்க் வைக்கிறதுக்கு, அவங்களோட பட்ஜெட் என்ன, அவங்களுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஐ வில் பி கைடிங் வாட் எக்ஸாக்ட்லி த பர்சன் நீட்ஸ். குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இருக்குன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் ஃபிஷஸ், கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து லைக் இந்த மாதிரி அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவங்களுக்கு தேவையானதை ரைட்டாக கைட் பண்ணி கொடுப்போம். That's amazing. What are the options for various budgets you have? சின்ன டேங்க் டு ஸ்டார்ட் வித் 100 ரூபாயிலேருந்து இருக்கு. ஸோ அதில் ஒரு ஃபைட்டர் போடலாம், அந்த மாதிரியான ஒரு சின்ன டேங்க் அப்படிலேருந்து இருக்கு. அப் டு பெரிய டேங்க் வரைக்கும் 3 அடி 3.25 அடி வரைக்கும் அவைலபிள். ஸோ நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே அகைன் கிளியர் அண்ட் அல்ட்ரா கிளியர் டேங்க்ஸ் ப்ளஸ் டெம்பர்ட் கிளாஸ் டேங்க்ஸ், ஆட்டோமேட்டிக் டேங்க்ஸ், இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கு. அண்ட் சின்ன டேங்க்ஸும் அவைலபிள். That is amazing. And நீங்க வந்து இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பையருக்கு எந்த மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க once they leave your shop? See, ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ்க்கு எப்பயுமே வந்து நம்ம end to end hand holding பண்ணுவோம். ஸோ மீனிங் we have certain protocols லைக் அவங்களுக்கு அவங்களோட நம்பர் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணி அவங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்றத பார்த்துக்கிட்டு தென் அவங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை வந்து இஃப் ரிக்வயர்ட் வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம். அவங்களுக்கு என்ன டவுட்ஸ் எனி கிளாரிஃபிகேஷன் எது இருந்தாலும் they can get in touch with me either in WhatsApp or in call. So we are professional enough to return back the call if at all even நான் கால் எடுக்கல அப்படின்னா கூட அதெல்லாம் எல்லாமே ஆஸ் பர் த ப்ரோட்டோகால் எல்லாமே ஆட்டோ பைலட் மோடில் அதெல்லாம் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். வாவ். ஓகே, இப்போ வந்து உங்க கடைக்கு வந்து வாங்கணும் அப்படிதான் இருக்கா இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? கடைக்கு வந்து வாங்குறது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா தே வில் கம் டு சி வாட் ஆர் ஆல் த திங்ஸ் அவைலபிள் ஹியர் ஸோ தட் தே ஹேவ் தேர் சாய்ஸஸ் இன் பர்சன் டு லுக். ஸோ அதனால் என்னோட ப்ரிஃபரன்ஸ் ஜென்ரலி ஃபர்ஸ்ட் டைமர்ஸ்க்கு நான் அப்படி தான் ஜென்ரலாக சஜஸ்ட் பண்ணுவேன். பார்க்குறேன் ஒன்ஸ் தே கம் ஹியர் தே நோ அபவுட் த ஷாப் எப்படி இருக்கு அண்ட் ஃபேஸ் ஆன் ஃபேஸ் பார்த்த உடனே தே வில் ஆல்சோ நோ அபவுட் அவர் நம்ம எப்படி பார்த்துக்கிறோம், நம்ம எவ்வளோ கவனிக்கிறோம், இல்லை ஃபிஷஸ் என்னென்ன தேவைன்றதை பார்த்து கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் வந்து ஒன்ஸ் தே மீட் பண்ணிட்டாங்களே அவங்களுக்கு வந்து நம்மளோட ஷாப்போட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அதனால அதுதான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஹவெவர் சப்போஸ் வர முடியல அப்படின்னு சர்டன் எமர்ஜென்சிஸ் ஃபுட்டு மட்டும் வேணும் அந்த மாதிரியான கேஸ்க்கு வந்து இப்போதான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. போர்ட்டல், ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட் இல்லை ஜீனின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான 2-3 ஆப்ஸ் இருக்கு. அதிலலாம் போட்டுட்டு ஐ கேன் செல் இட் அக்ராஸ் த ஐட்டம்ஸ் வாட் எவர் தே ஆர் லுக்கிங் ஃபார், ஈவன் ஆக்சசரிஸ் ஆர் ஈவன் சம்டைம்ஸ் பெட்ஷீட்ஸ் கூட வாங்குறாங்க சில பேர். அது 3வது ஆப்ஷன். we have an e-commerce website. So அதில் வந்து people can order items through my site. What are all the items available அப்படின்றது பார்த்துட்டு அப்படியும் ஆர்டர் பண்ணலாம். So there are 3 ways actually to buy. In person, portal, 3வது. So we have a quarantine setup actually. எங்களுக்கு செப்பரேட்டாக உள்ள ஒரு 10 டேங்க் இருக்கு குவாரண்டைன் செட்டப். ஸோ அதில் வந்து ஃபிஷஸ் ஜென்ரலி வந்த உடனே அது உள்ளே போட்டு அது ஒரு 2-3 டேஸ்க்கு அதில் வந்து வில் அப்சர்வ் எந்த மாதிரியான ஓகேயா இருக்கா, அதுக்கப்புறம் தான் வந்து எங்களோட மெயின் டேங்க்கு மாற்றுவோம். ஸோ இது வந்து ஜென்ரலி நாங்கள் ஃபாலோ பண்ணுற ப்ராசஸ். ஸோ அதனால வந்து விச் மேக் ஷுர் தட் த குவாலிட்டி ஆஃப் த ஃபிஷஸ் ஆர் வெரி ஹெல்த்தி. அது நீங்கள் ஹெல்த்தின்றது நீங்கள் பார்த்தா இங்கே ஈஸியாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பிகாஸ் டேங்க் வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கும். ஸோ ஃபிஷஸ் வந்து அப்படியே அவ்வளோ ஹெல்த்தியாக ஆக்டிவா இருக்கும். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே சூப்பர் சார். ஸோ உங்க ஃபைனல் கொஸ்டின் வந்து என்னன்னா, give me 3 reasons why we all should choose Raj Fish Aquarium over other aquariums. Okay. So why 3 reasons? I will tell you 5 reasons. So வந்து first cleanliness அப்படின்றது வந்து எங்களோட மோட்டோ. அதுதான் நான் இதை ஆரம்பிக்கும் போதே மை ஸ்ட்ராட்டஜி வாஸ் இப்படி தான் வந்து இவ்வளோ க்ளீனாக இருக்கணும். ஏன்னா அதில் வந்து வித்தவுட் எனி ஸ்மெல். ஸோ கிளீன்லினஸ் இஸ் காட்லினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பேஸ்ட் ஆன் தட் பார்க்கும்போதே வந்து அந்த ஒரு குட் ஃபீல் கொடுக்கும். வென் அவ்வளோ பளிச் அப்படின்னு இருக்கணும் எல்லா தொட்டியும். அதுதான் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி அதை ஆரம்பிக்கும் போது. ஸோ தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. ஸோ தட் இஸ் ஸ்டில் வி ஆர் மெயின்டைனிங் இட். பாயிண்ட் நம்பர் 2, ஃபிஷ் குவாலிட்டி.
as I told earlier, we have a separate quarantine setup for the new fishes. அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து எங்களோட ஒரிஜினல் டேங்க்லேயே போடுறோம். ஸோ அண்ட் ரெகுலராக ப்ராப்பராக டேங்க்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணி அது ஃபிஷஸை பார்த்துக்கிறதுனால ஃபிஷஸ் வந்து குவாலிட்டி ஹெல்த்தியாக இருக்கு. பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, ப்ரைஸிங். ஸோ நிறைய காம்படிஷன் இருக்கு அண்ட் இட் இஸ் அ பையர்ஸ் மார்க்கெட். இது வந்து செல்லர்ஸ் மார்க்கெட் கிடையாது. ஸோ பையர்ஸ் மார்க்கெட்னால நம்ம வந்து எதுனாலுமே வந்து நம்ம ஆன்லைன்ல பார்க்க முடியும், செக் பண்ண முடியும். ஸோ அப்படி அவ்வளோ இது இருந்தும் ஸோ வி ஆர் கிவிங் இட் அட் அ வெரி ரீசனபிளி ப்ரைசிங். ஸோ அதுதான் வந்து தட் இஸ் அ தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் வந்து கைடிங் எண்ட் டு எண்ட் அண்ட் ஹேண்ட் ஹோல்டிங் ஃபார் த கஸ்டமர்ஸ், நியூ கஸ்டமர்ஸ். ஸோ அது 4வது குட் திங் விச் வி ஃபாலோ. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் கஸ்டமர் உள்ள வந்தோடனே அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பட்ஜெட் என்ன, அவங்களோட இடம், ஸ்பேஸ் அவைலபிலிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தென் கைடிங் அதுக்கேற்ற மாதிரி கைட் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்கறது. அண்ட் ஆஸ் அ ப்ரோட்டோகால் அவங்களோட நம்பரும் வாங்கிக்கிட்டு அவங்க கிட்ட வந்து கான்ஸ்டன்டா டச்சில் இருந்து எல்லாமே ஓகேயா இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்றோம். ஸோ இதுதான் வந்து எண்ட் டு எண்ட் ஹேண்ட் ஹோல்டிங் அண்ட் கைடிங். இது நம்பர் 4. நம்பர் 5, 100% ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட். மீனிங் எல்லாம் நல்லா இருக்கா, எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு எல்லாமே வந்து ஒரு ஆஸ் அ ஃபேமிலி, தட் இஸ் ஈவன் கஸ்டமர்ஸ் வந்தாலே வந்து அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. எல்லாமே வந்து தட் இஸ் வி கேட்டகரைஸ். இட்ஸ் நாட் லைக் ஒரு கமர்ஷியல் செட்டப் அப்படின்ற மாதிரி எல்லாமே கிடையாது. இட் இஸ் அன் எக்ஸ்டெண்டட் ஹாபி திங் அப்படின்றதே வந்து இருக்கும். அண்ட் எல்லா ஐட்டம்ஸ் ஃப்ரம் 10 ரூபாயிலேருந்து 8000 ரூபாய் வரைக்கும் ஃபிஷஸ், ஆக்சசரி எல்லாம் அப் டு கேனிஸ்டர் ஃபில்டர் வரைக்கும் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. அண்ட் அட் மார்க்கெட் பெஸ்ட் ப்ரைஸ். அதுதான் வந்து எங்களோட சக்சஸ் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன். ஸோ கேட்கவே சூப்பரா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம் ஆஸ் வெல். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.